ஹலோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் தான் செஞ்சேங்க. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். ஒரு போசி வச்சு அதில் அப்படியே வந்துட்டு சட்டி காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. நல்லா செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், செக்கில் ஆட்டலைங்க, கடையில் வாங்கிட்டு வந்தது தான். கடலெண்ணெய் ஊற்றி அரிசி பருப்பு எங்கள் ஊர் ஃபேமஸுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சுருக்கீங்களான்னு தெரில, அருமையாக இருக்கும். கடலைப்பருப்பு கொஞ்சம் அப்படியே வந்து கடுகு அப்படியே பொரிஞ்சு வரணுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரியுது பாருங்க, நல்லா வெடிச்சு பொரியணும். அதே மாதிரி கடலைப்பருப்பு இதாகணும். அப்புறம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை தலை போட்டதுக்கப்புறம் அப்படியே பூண்டு நல்லா இடிச்சுங்க, அம்மியில் வச்சு அப்படியே நச்சுவிட்டு போடணும். அதுக்கப்புறம் பூண்டு, தக்காளி, வெங்காயம் அதையும் சேர்த்திக்கிறோம். நம்ம பூண்டு, தக்காளி இல்லை, அது வந்து மிளகா, எல்லாமே சிவப்பு மிளகா போச்சுங்க. எல்லாம் பழுத்துருச்சு, பழுத்த காயே போச்சுங்க, போட்டுட்டோம். நம்ம சாப்பிட்றது தானே, சூப்பராக இருக்கும். வேணால் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பச்சை மிளகா போட்டாலும் நல்லாயிருக்கும், வரமிளகா போட்டாலும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து சிவப்பு மிளகா இருந்துச்சு, போட்டுட்டேன். அப்படியே வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அப்படியே மஞ்சத்தூள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உண்டுனே போடணுங்க. மஞ்சத்தூள் போட்டால் தான் அரிசி பருப்பு சோறாட்டம் இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க. அப்புறம் தண்ணி கொதியும் போது மஞ்சத்தூள் போட்டால் கூட போதும். இப்போதைக்கு மஞ்சத்தூள் போட்டு அது வேகட்டுங்க. அப்படியே கலரே பார்த்திங்கன்னா அப்படியே மாறும், பொன்னிறமாக மாறி வரும். அப்படியே பெருங்காயத்தூள் அப்படியே இந்த டைமில் பெருங்காயத்தூள் போட்டுக்கணுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிங்கன்னா, பருப்பு போடுறோம் இல்லையா, அதனால் எப்போவுமே பருப்பு போடும்போது பெருங்காயத்தூள் போட்டுக்கிறது நல்லது தான். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டால் போதும். உங்களுக்கு எத்தனை பேர் சாப்பிட்றீங்க, நிறைய செஞ்சுருப்பீங்க. அப்படியே லைட்டாக கலருக்காக லைட்டாக மிளகாத்தூள், ரொம்ப போட்டுறாதீங்க. வெய்ய காலம், மிளகாத்தூளெல்லாம் வந்து அளவாக பயன்படுத்துங்க. ரொம்ப காரம் ஆயிடுச்சுனாலும் இதாகும். லைட்டாக தான் இருக்கும். அது குறைஞ்சி வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டாச்சு. தக்காளி ஒரு 2 தக்காளி தான். எங்கள் வீட்டில் 4 பேர் தான், அதனால் 2 தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணுங்க. நல்லா வந்துட்டு அப்படியே ஸ்மாஷ் ஆகணும். அது வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறங்க கொதி வந்துருச்சு, அப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி கொதி வரணுங்க. பாருங்கள், அரிசி ஊற வச்சுருக்கு. வாங்க அதுக்குள்ளே மல்லிகைப்பூ செடி பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போனேன். ஏகப்பட்ட மல்லிகைப்பூ பூத்துருக்குங்க. மல்லிகைப்பூனா மொக்கு விட்ருக்கு பாருங்கள், செமையாக மொக்கு வந்திருக்கு, அழகாகவும் இருக்குது. ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, இது 5 வருஷம் ஆச்சு இது வச்சு. அப்புறம் செம்பருத்தி, அப்புறம் பட்டர் ரோஸ் இருக்குது பாருங்கள், 2 பூத்துருக்கு அழகாக. தமிழ் வருஷம் பண்ணிக்கு தண்ணி கொதி வந்துருச்சுங்க. தண்ணி கொதி வந்தோடனே அப்படியே அந்த நம்ம கழிஞ்சு வச்சுருந்த ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் எடுத்து உள்ளே போடுறேங்க. அதில் அப்படியே கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா கிளறி விடணும். அது ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் கொட்டுறக்கு சிரமமாக இருக்கா, அதனால தான் கொஞ்சம் கேமரா ஆடுது, சரிங்களா? ஹெல்ப்புக்கு யாருமே இல்லைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நானே தான் பண்ணணும். அப்படியே வந்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு வேகமாக எல்லாமே தக்காளி இதெல்லாமே மிங்கிள் ஆகணும். அரிசி கூட அப்படியே மிங்கிள் ஆகி இருக்கிற அளவுக்கு இருக்கணும். நல்லா கலக்கி விட்டுட்டு நமக்கு தேவையான உப்புங்க, நம்ம அளவாக தான் எப்போவுமே உப்பு காரம் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அளவாக சேர்த்திக்கிங்க. ஜாஸ்தி சேர்த்தாதீங்க, உடலுக்கு தீங்கு தான். என்றைக்குமே ஹெல்த்தியான ஃபுட்டை செஞ்சு சாப்பிட்ருங்க, பெஸ்ட்டு. என்னை கேட்டால் அரிசி பருப்பு ஃபாஸ்ட்டு ஃபுட்டுனா இது தான், பிரியாணி. 90s காலத்துலேருந்து 80s காலத்து மாதிரி 60s காலம் தொட்டு எங்கள் ஊர் சைடு இது தான். கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வருது பார்த்தீங்களா, இந்த டைமில் வந்துட்டு லைட்டாக உப்பை தூவி விட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள், அப்படியே ஆஃப் வேக்காடு ஆயிடுச்சுங்க. நல்லா உதிரியாக வரும். நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா தான் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுங்க. அரிசி பருப்பையும் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா உதிரியாக வரும் நல்லா. அப்புறம் தட்டு போட்டு மூடிடுங்க. தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அதுக்கிடையிலே கூட நீங்கள் திறந்து பார்த்துருங்க எப்படி கொதி வருதுன்னு. அதுக்கப்புறம் மல்லித்தலை கொஞ்சம் தூவிடுங்க. இந்த கொதியிலேயே
மல்லித்தலையை தூவி திரும்ப அப்படியே ஒரு கிளறி மூடி வச்சுருங்க. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடிட்டோம்னா நல்லா அந்த ஒரு 10 நிமிஷம் தாங்க, அதுக்குள்ளே ரெடி ஆயிடும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஈஸிங்க. அதுவும் பேச்சுலர்ஸ் செஞ்சுட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் சுட சுட ஹாட் பாக்ஸில் வச்சுங்க சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சரிங்களா? செக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சாச்சு. நல்லா அப்படியே ஆஃப் வேக்காடில் இருக்குது. திரும்ப அப்படி மல்லித்தலையை தூவி நெய் கொண்டு வந்து நெய் வச்சுருந்தீங்கன்னா, அப்படியே நாங்கள் கடையில் தான் வாங்கினோங்க நெய். அப்படியே மேலாப்பில் நெய்யை ஊற்றி விட்டு அப்படியே 4 கரண்டி நெய் மாதிரி ஊற்றி விட்டு அப்படியே அதை தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டுன்னு வச்சுங்க, அந்த நெய் இறங்குறதுக்கோ அந்த புதினா தலைக்கும் அப்படியே பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. சரி, சைடிஷ்க்கு என்ன பண்ணலான்னு பார்த்தப்போ சோயா இருந்துச்சு. மீல் மேக்கர்னு சொல்கிறாங்க, எங்கள் பக்கம் சோயா பீன்ஸ்னு சொல்கிறோம். பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா இஞ்சி பூண்டு சில்லி பவுட்ரு அப்புறம் உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு 1 ஹவர் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேங்க. அப்படியே தண்ணி புழிஞ்சு இதை வந்து தனியாக வீடியோ போடுறேங்க, இது எப்படி பண்ணுன்னு. நல்லா பொன்னிறமாக வறுவணும். அப்படியே எண்ணெயை வடிகட்டி எடுத்து போட்டாச்சு. அப்போதுக்கு அப்படியே சாப்பாடை போட்டுங்க, இலையை வச்சு தலவாழை இலை போட்டு புது வருஷத்து அன்னைக்கு அடடா பாருங்கள் எப்படி பிரியாணி மாதிரி இருக்கா. ரெடி ஆகிடுச்சுங்க, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அதுக்கு தயிர் பச்சடி வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு வெங்காயம், அந்த சோயா இதுக்கு வந்துட்டு அப்படியே வெங்காயம் வச்சு சாப்பிட்டேங்க. செம்மையாக இருந்துச்சு பாருங்கள். அப்படியே வெங்காயம் வச்சுட்டு பார்க்குறக்கே அவ்வளோ இதாக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பையனுக்கு தான் கொடுத்தேன், அவன் தான் டேஸ்ட்டு பார்த்து சூப்பராக இருந்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.